பாகிஸ்தானியர்கள் மிக நீண்ட போருக்கு தயாராகி வருவதாக அந்த நாட்டு உள்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா நடத்தப்போகும் தாக்குதல்கள் மோசமாக இருக்கும் என்பதால் பாகிஸ்தான் நீண்ட போருக்கு தயாராகி வருகிறதாம். இந்திய எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டு வருகிறது. எந்த நேரமும் தாக்குதல் நடத்தப்படலாம் என பாகிஸ்தான் பதற்றமடைந்து வரும் நிலையில் எல்லையில் படைகள் குவிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்படும் சூழல் உருவாகி இருக்கிறது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் கடந்த வாரம் 26 பொதுமக்கள் கொல்லப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க இந்திய ஆயுத படைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி முழு செயல்பாட்டு சுதந்திரத்தையும் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் பிரதமர் கூட்டிய உயர்மட்ட குழுவின் போது இந்த முடிவு எடுக்கப்பட்டது. 90 நிமிடங்கள் நீடித்த இந்த கூட்டத்தில் மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌஹான் மற்றும் முப்படை தளபதிகள், ராணுவ தலைமை ஜெனரல் உபேந்திர திவேதி, கடற்படை தலைமை அட்மிரல் தினேஷ் கே திரிபாதி மற்றும் விமானப்படை தலைமை மார்ஷல் அமர்பிரீத் சிங் ஆகியோர் கலந்து கொண்டனர். தீவிரவாதத்திற்கு அழிவு தரும் அடியை கொடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது. இதற்கான முழு அதிகாரத்தையும் உங்களுக்கு தருகிறோம். இந்திய ஆயுத படைகளின் திறன்களில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உங்களுக்கு இராணுவ தாக்குதல் திட்டமிடலில் முழு அதிகாரம், சுதந்திரத்தை தருகிறோம் என்று பிரதமர் மோடி உத்தரவிட்டுள்ளார். ஏற்கனவே கடற்படை பாகிஸ்தான் அருகே களமிறக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. ராணுவம், கடற்படை, விமானப்படை ஆகியவை தயார் நிலையில் உள்ளன. இதனால் 2 நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் க்வாஜா ஆசிஃப் அளித்த பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், பாகிஸ்தான் மீது இந்தியா உடனடியாக பதிலடி தாக்குதல் நடத்த வாய்ப்புகள் உள்ளன. பாகிஸ்தான் படைகளை தயாராக இருக்க சொல்லியிருக்கிறேன். இந்தியா எப்போது வேண்டுமானாலும் தாக்குதல் என்பதை நடத்தலாம். இதனால் நாங்கள் படைகளை பலப்படுத்தியுள்ளோம். இது போன்ற சூழ்நிலையில் சில மூலோபாயுத முடிவுகளை எடுக்க வேண்டும். எனவே அந்த முடிவுகள் எடுக்கப்பட உள்ளன. இந்தியா நம் மீது தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து பாகிஸ்தான் ராணுவம் எங்கள் நாட்டு அரசுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறது. இது பற்றி கூடுதல் விவரங்களை எல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்திய ராணுவத்தின் தாக்குதல், ஊடுருவல் உடனடியாக நடக்க வாய்ப்புகள் உள்ளன என்று பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் க்வாஜா முகமது ஆசிஃப் பேசியிருக்கிறார். பாகிஸ்தானியர்கள் மிக நீண்ட போருக்கு தயாராகி வருவதாக அந்த நாட்டு உள்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா நடத்தப்போகும் தாக்குதல் மோசமாக இருக்கும் என்பதால் பாகிஸ்தான் ஒரு நீண்ட போருக்கே தயாராகி வருகிறதாம். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பதட்டம் இன்னும் தெளிவாக தெரிகிறது. எல்லை பதட்டங்களை காரணம் காட்டி 1000க்கும் மேற்பட்ட மதரசாக்கள் முன்னெச்சரிக்கையாக மூடப்பட்டுள்ளன. முசாபராபாத் மற்றும் கட்டுப்பாட்டு கோட்டின் அருகே உள்ள நகரங்களில் பள்ளிக்கூடங்கள், மதராசாக்கள் தற்காலிக பயிற்சி முகாம்களாக மாற்றப்பட்டுள்ளன. அங்கே 11 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் தீயை அணைக்கும் கருவிகளை பயன்படுத்துவது எப்படி, முதலுதவி கொடுப்பது எப்படி, காயமடைந்த வகுப்பு தோழர்களை ஸ்ட்ரெச்சர்களில் சுமந்து செல்வது எப்படி என்பதையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லையிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சகோதி போன்ற கிராமங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளை வீட்டிற்குள்ளேயே வைத்திருக்கிறார்கள். மேலும் பதுங்கு குழிகள் வலுப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அவர்கள் பள்ளிகளிலிருந்து நேராக வீடு திரும்பும் வரை ஆட்கள் வைத்து பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்படுகிறார்கள். கட்டுப்பாட்டு கோட்டில் உள்ள 13 தொகுதிகளில் 2 மாதங்களுக்கு உணவுப் பொருட்கள் இருப்பு வைக்க அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. உணவுகள், மருந்துகள் மற்றும் பிற அனைத்து அடிப்படை தேவைகளையும் வைத்துக்கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. கோஸ்ட் டவுன் என அழைக்கும் அளவிற்கு சுற்றுலா தலங்கள் ஆட்களே இல்லாத பேய் நகரங்களாக மாறி வருகின்றன. கடைகள் கூட காலியாகி உள்ளன. பொதுவாக பார்வையாளர்களால் பரபரப்பாகவும் பசுமையான நிலப்பரப்புகளுக்கு பெயர் பெற்றதாகவும் இருக்கும் நீலம் வேலி வெறிச்சோடி உள்ளது. ஹோட்டல்கள் காலியாக உள்ளன. மேலும் உள்ளூர் வாசிகளும் வெளியேறிவிட்டனர். பாகிஸ்தானின் செயல்கள் அந்த நாடு மிக நீண்ட ஒரு போருக்கு தயாராவதை உறுதி செய்துள்ளது. இதில்தான் பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் தாக்குதல்கள் நடத்தப்படலாம் என கூறப்படுகிறது. பிரிசிஷன் ஸ்ட்ரைக் முறையில் முதலில் ஒரு பகுதியில் உள்ள தாக்குதல் நடத்தப்பட வேண்டிய இடங்கள் உறுதி செய்யப்படும். அதாவது தீவிரவாத கேம்ப் மற்றும் இராணுவ கேம்ப் ஆகியவை மட்டும் குறிவைக்கப்படும். இப்படி குறிவைக்கப்பட்ட மையங்கள் அதன் பின்பு ட்ரோன் மூலம் கண்காணிக்கப்படும். அவை சரியான இடங்களா என்று உறுதி செய்யப்படும். உளவு பணிகள் முடிந்த பின்பு தாக்குதல் திட்டங்கள் வரையறுக்கப்படும். எப்படி உள்ளே செல்வது, எப்படி வெளியே வருவது, எந்த மாதிரியான தாக்குதல்களை நடத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் உறுதி செய்யப்படும். தேதி முடிவெடுக்கப்படாது. விமான தாக்குதல் என்றால் எப்படி உள்ளே செல்வது, தரைவழி தாக்குதல் என்றால் எப்படி நடத்துவது போன்ற திட்டங்கள் வகுக்கப்பட்டு பிளான் செய்யப்படும். இது உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதலை பெறும். கடைசியாக பிரதமர் ஒப்புதல் கொடுத்ததற்கு பிறகு தாக்குதல் என்பது நடத்தப்படும்.
தாக்குதல் நடத்தப்படுவது தாக்குதல் தினத்தின் 3 ஒரு 4 மணி நேரங்களுக்கு முன்புதான் வீரர்களுக்கே சொல்லப்படும். தாக்குதல்கள் கசிவதை தடுக்கவே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. குறிப்பாக பகல்காம் பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து 2 நாட்டு உறவு என்பது மோசமாகிக் கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் இது பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இப்போது நிலைமை மோசமாகிவிட்டது. தற்போது நிலவுவது ஒரு பயங்கரமான சூழ்நிலை. இதை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறோம். ஜம்மு காஷ்மீர் குறித்து அமெரிக்கா இதுவரை எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்கவில்லை. 2 நாடுகளுமே அணு ஆயுதம் வைத்துள்ள நாடுகள். 2 நாடுகளின் கைகளிலும் அணு ஆயுதம் இருப்பதை விட அவர்கள் அருகருகே இருக்கக்கூடிய நாடுகள் என்பதுதான் பயமாக உள்ளது. அணு ஆயுதம் ஏந்திய 2 அண்டை நாடுகளும் அதிகபட்ச கட்டுப்பாட்டை கடைபிடிக்க வேண்டும். நிலைமை மேலும் மோசமடையாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். நிலைமையை மோசமாக்காமல் காக்க வேண்டும் என்றும் 2 அரசாங்கங்களுக்கும் இடையில் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் என கூறியிருக்கிறார்.